நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த நன்றியோடு உளமாற நாம் எப்பொழுதும் தேவனுக்காக வாழ்கிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவோம். நிச்சயமாய் இன்னும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் ஊழியத்தையும் தேசத்தையும் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளை துவங்கும் போதும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடத்தை துவங்கும் போதும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது மிகுந்த அவசியம். இந்த ஜெப நேரத்தை எவ்வளவு அதிகமாக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய வேத வாசிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறது எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும், ஆத்துமாதாயம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொன்னது போல நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆனபடினால் நீங்களும் நானும் அந்த கிருபையில் இன்னும் ஸ்திரப்படும்படி, பலப்படும்படி, பெருகும்படி, வளரும்படி கர்த்தருக்கு உகந்தவர்களாய் காணப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் ஜெபித்து வேதத்தை தியானிக்கிறது வழக்கம். அதே போல் இந்த நாளிலேயும் இந்த மாதத்துக்கான தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த 1155 முடிகிறதான இந்த நம்பருக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் செய்தியை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திலே போதகர்களாய் சபை மக்களாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய அல்லேலூயா ஜெப வீட்டின் ஊழியத்திற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோஸ்வா டிவியினுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கூட ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானிக்க இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பரிசுத்தவான் மூலமாய் ஆவியானவர் திருவுளம் பெற்றினதான ரோமருக்கு எழுதினதான நிருபம். இந்த மாத ஆசீர்வாதமான தலைப்பு வசனம் வாசிப்போம். 11வது அதிகாரம், ரோமர் சாப்டர் 11. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியான வசனம் பிரைசலால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேர்ட்ஸ் 12. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனை பிழைக்க செய்யும்படி நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உம்முடைய சத்தியம் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, ஆண்டவரே சரீரம் உமக்கு பிரியமாக இருக்க ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள உங்கள் சத்தியம், உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். வசனத்தை மூலமாக ஆண்டவர் நீர் பேசுவீராக. இதை சொல்லவோ தூக்கவோ அறிவிக்கவோ எழுத்தையாகிலும்
சுமக்கவோ எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷத்தை அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு தந்த நல்ல ஒரு அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை உண்மை யுத்தமாய் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. பார், பிடுங்க, இடிக்க, நட்ட, கட்ட, கவிழ்க்க நான் உன்னை தண்டிராயும் அஸ்தராயுமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, கட்ட வேண்டியதை கட்டுவீராக, இடிக்க வேண்டியதை இடிப்பீராக, நட்ட வேண்டியதை நட்டுவீராக, பிடுங்க வேண்டியதை கர்த்தர் பிடுங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி எல்லாமே இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி திருவசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய திருவசனம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்துக்கான ஆசீர்வாதம்? நம்முடைய அல்லேலூயா ஜெப வீட்டினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருட ஆசீர்வாதமான தேவ வசனத்தை பார்க்கிறோம். என்ன தலைப்பு வசனம் அந்த வருடத்திற்கு அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே குறிப்பிட்டதாக பவுல் அடிகளார் மூலமாய் தேவன் சொன்னதான நாமம், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சபைக்கு தலையாக தந்தருளியிருக்கிறார். எப்படிப்பட்ட தலையாக தந்தார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்கிற காரியத்திலே அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த 2025 உங்களுக்கு எனக்கு ஒரு நிறைவின் ஆண்டாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நிறைவை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அந்த நிறைவை குறித்து தொடர்ந்து இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தி வேளையை கவனித்திருப்பீர்களானால் அந்த தலைப்பை நன்றாய் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக வேத வசனத்தினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் முதல் மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் நிறைவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எப்படி தருவார் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது நேரத்தில் லேவியராகம புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம். அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி அவருடைய உடன்படிக்கை நம்மோடு கர்த்தர் என்ன செய்வார்? திடப்படுத்துவார் என்று பழுகவும் பெருகவும் பண்ணி அப்படிங்கிற ஒரு நிறைவை பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் மார்ச் மாதத்தில் பார்த்தோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்கிற தலைப்பில் என்ன செய்தோம்? பார்த்தோம். பரிபூரணமும் அடைவான் என்கிற நிறைவை குறித்து என்ன செய்தோம்? தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில், இந்த 4வது மாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதத்தில் நாம் பார்க்கக்கூடியதான காரியம் நிறைவு. எந்த விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நிறைவை வைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைவு என்று சொன்னாலே நமக்கு விளங்குகிறது என்ன? பணம், ஆஸ்தி, சொத்து, காசு, கர்த்தருக்கு மகிமை, பெயர், புகழ், பட்டம், பதவி, உயர்வு, சுகம் அப்படின்னே நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம்? நிறைவு, இதுதான் நிறைவு. இது அந்நியர்களும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் இதைத்தான் நிறைவுன்னு என்ன செய்திருக்கிறாங்க? நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் நானும் இதுதான் நிறைவு நினைக்காதீங்க, இதுவும் நிறைவு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகி கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஆசீர்வாதத்தில் பணம் உண்டு, காசு உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு, ஆமென், உயர்வு உண்டு, மேன்மை உண்டு, சுகம் உண்டு, அதே நேரம் பரிசுத்தம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. ஏனென்றா அங்கே வேதனை இல்லை என்று வேதம் சொல்கிறது. அநியாயமாய் சேர்க்கிறவர்களிடத்தினுடைய ஆஸ்தியில் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா வேதனை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலோ என்ன கிடையாது? வேதனை கிடையாது. அதனபடினால் இம்மைக்குரிய பணம் காசு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நிறைவுன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை. எத்தனையோ பேர் வீடு, வாசல், சொத்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்திருந்தாலும் ராத்திரி தூங்குறதுக்கு 15 ரூபா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாத்திரையை நம்பி தான் ராத்திரி என்ன செய்கிறாங்க? படுக்கிறாங்க. அதனால் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகமான நித்திரை என்ன செய்கிறார்? தினந்தோறும் வேறும் சொல்கிறது, நீதிமானுக்கு கர்த்தர் சுகமான தூக்கத்தை நித்திரை என்ன செய்கிறார்? தருகிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆட்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜெபமே பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம்லாம் வந்துடுது. அதனால் அதை நினச்சி ஆண்டவருக்கு என்ன செலுத்துங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஒவ்வொரு நிறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. இந்த இடத்துல இந்த ரோமருக்கு எழுதினதான இந்த நிருபத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதான நிறைவு என்ன? அநேகர் மாத வருட ஆசீர்வாதங்களுக்கு வாக்குத்தத்தமாக தேடி வாசிக்கிறது உண்டு. வாக்குத்தத்தங்களை செலக்ட் பண்ணி மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை எடுத்து பேசுகிறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமோ கர்த்தருக்கு மகிமை, எங்களுக்கு அருளின கிருபையின்படி அன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற அந்த அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் எந்த வசனத்தை திருவளம் பெற்றுகிறாரோ, உரைக்கிறாரோ, உணர்த்துகிறாரோ அதையே தியானித்து வருகிறோம். இந்த மாதத்துக்காக உணர்த்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறது, ரோமர் 11வது அதிகாரம் 12வது வசனம், அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த காரியத்தில் தொடர்ந்து இந்த தலைப்போசனத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது 2 நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்று சொன்னால் நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். யூதர்கள், எபிரெயர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் என்று நீங்கள் என்ன செய்யலாம்? அதை குறித்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை. அந்த இஸ்ரவேலர்கள், அந்த ஜாதிக்குள் இருந்த யூத கோத்திரம், எபிரெயர்கள், இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமது குடும்பமாக கர்த்தர் நினைத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அது ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார், அவனை நீதிமானாக மாற்றினார். நீதிமானுடைய சந்ததி இந்த பூமியில் எப்படி இருக்கும்? பலத்திருக்கும், செழித்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரவி பெருகினார்கள். அவருடைய ஜாதி இந்த பூமியிலே பலத்ததாக இருந்தது என்று வேறும் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்படிப்பட்ட பலத்த ஜாதியாக இருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள், இந்த எபிரெயர்கள், வேறும் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், சொந்தமானதிலே வந்தேன். இந்த ஜாதியை கர்த்தர் என்ன சொன்னார்? தன்னுடைய சொந்தம் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் அதற்காக இஸ்ரவேல் ஜாதி என்று என்ன செய்ய வேண்டாம்? நினைத்து விட வேண்டாம். அது தவறு. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் ஒரு உலகத்தின் இரட்சகர். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ ஜாதிக்கோ சொந்தம் அல்ல. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொந்தம். வேறும் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்போது நீங்கள் எந்த மதம், ஜாதி, மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இயேசுதான் எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு அவர் யாராக இருக்கிறார் பாருங்கள்? தகப்பனாய், சொந்தமாய், பந்தமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார். கிறிஸ்துவானவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தின்படி இயேசுவும் எங்கே பிறக்கிறார்? தீர்க்க தரிசனத்தின் முன்னுரைத்தபடியாக அந்த இஸ்ரவேலிலேயே பிறக்கிறார். யூத கோத்திரத்திலேயே பிறக்கிறார். அருமையான யோசேப்பு, மரியாள் என்கிற அந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு கர்த்தர் ஸ்தோத்திர மகனாக அவர்கள் கூடி வாழ்ந்ததனால் அல்ல, தேவனுடைய சித்தத்தினால் அவர் என்ன செய்தார்கள்? இந்த பூமியிலே வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இயேசு அந்த கோத்திரத்தில், அந்த குடும்பத்தில், ஜாதியில் பிறந்தபடினால் வேதம் சொல்கிறது, நான் சொந்தமானதிலே என்ன செய்தேன்? வந்தேன். அப்போ அந்த சொந்தமானவர்கள் அவர்களை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு என்ன உண்டாயிற்று? ஐஸ்வர்யம் என்று வாசிக்கிறோம். அவர்களுடைய தவறு. யாருடைய தவறுனா, யார் சொந்தம்னு ஆண்டவர் சொன்னாரோ அவர்களுடைய தவறு. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்திற்கு என்ன உண்டாக்கிட்டு? ஐஸ்வர்யத்தை உண்டாக்கிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான காரியம் என்ன? அவர்களுடைய தவறு என்ன என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அவர்கள் செய்த தப்பு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீமை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோமானால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்று என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தீமையான அனைத்தையும் அவர் நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணும்போது உப்பு அதிகமாக போட்டுருவாங்க. உடனே சொல்லுவாங்க, உப்பு அதிகமாக போட்டால் அப்புறம் உரப்பை சேர்ப்பாங்க. உரப்பு அதிகமாகிடும், மறுபடியும் உப்பை சேர்ப்பாங்க. 2 ஜாஸ்தியான கொஞ்சம் தண்ணி சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் புளி சேர்ப்பாங்க.
கடைசி பார்த்தா அவங்க என்ன வைக்க வந்தாங்களோ அதுவாகவே அந்த 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 பொருள் என்ன செய்யாது, இல்லாமல் போயிடும். அதனால் அவங்களால மாற்றவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்னு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால என்ன மாறப்போகுது? உங்களுடைய சரீரத்தில் ஒரு முறை அளவை நீங்கள் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உங்களுடைய தலைமயிரை நீங்கள் வெள்ளையாக்க முடியுமா, கருப்பாக்க முடியுமா? உங்களால் என்னால் ஒன்றுமே முடியாது. மாற்றுறதோ திருத்தவோ நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மாற்ற வல்லமை இல்லவர். வேறும் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். அப்போது மாறாவின் மதம், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கசப்பை மதுரமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிறிஸ்துவானவர் மாற்றத்தை தருவார். எப்படிப்பட்ட மாற்றம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் நிறைஞ்சாதான் அடுத்ததில் ஊற்றுவாங்க, நிறைஞ்சாதான் அடுத்ததுக்கு எடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவையே அடுத்தவங்களுக்கு எப்படி மாற்ற முடியும், நிறைவாக மாற்ற முடியும். அந்த குறைவு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த எபிரேயர்கள், அந்த யூதர்களுடைய தவறு, அந்த யூதர்களுடைய தீமை, அந்த தீமை இன்னொருத்தருக்கு என்னவாயிட்டு பாருங்கள், நன்மை ஆயிற்று. அப்போது இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த இஸ்ரவேலர்கள், அந்த எபிரேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்சத்தின்படி நாம் யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும், ஆபிரகாமுடைய இரத்தத்தின்படி நாம் புறஜாதியாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, விசுவாச மார்க்கத்தானாகிய ஆபிரகாமோடு கூட என்ன செய்யப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போது இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், நாம் எல்லாருமே அந்த ஆபிரகாமின் குடும்பமாக இருக்கிறோம், இயேசுவின் குடும்பமாக மாறுகிறோம். அப்போ இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம், அவர்கள் விசுவாசிக்கல அநேகர், நாம் இன்றைக்கி என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போது அவர்கள் விசுவாசியாததை நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர்கள் தப்பு செய்ததை நாம் என்ன செஞ்சுருக்கோம், சரியாக என்ன செஞ்சுருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். இதைத்தான் வேதம் சொல்கிறது, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு என்னது உண்டாயிற்று, ஐஸ்வர்யத்தை என்ன செய்து விட்டது, உண்டாக்கி விட்டது. அது என்ன? இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எபிரேயர்கள் ரோமர்களிடத்தில் கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், சிலுவையில் அறைகிறதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர் மரித்தார். இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு எனக்கு என்ன கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அருமையான வேற வசனம் சொல்கிறது, உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவருடைய அந்த இரத்தம் சிந்துதலுக்கு அவர்கள் காரணமாய் தவறு செய்திருந்தாலும், அந்த தவறு உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாயிற்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நமக்கு அது ஐஸ்வர்யத்தை என்ன செய்து விட்டது, தந்துவிட்டது. அவர்களுக்குள் இயேசு இல்லை, அவர்கள் ஜாதிக்குள் இயேசு இல்லை, இவர் மேசியா இல்லை, இவர் இரட்சகர் இல்லை, இவர் தாவீதின் குமாரன் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். வேதம் சொல்கிறது, மகிமையின் ஐஸ்வர்யமாய் அவர் நமக்குள் இருப்பதே அந்த இரகசியம் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தவறு செய்தார்கள், அவரை வேண்டாம் என்று, எங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நமக்குள் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லும்போது இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை குறித்து அவர் பேசும்போது வாசிங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான நிருபம், கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 26வது வசனத்திலிருந்து பாருங்கள். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இது எப்படி இருந்தது இந்த இரகசியம்? அந்த 25 பாருங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து, நிறைய பேருக்கு தெரியாது அவர் நமக்குள் இருக்கிறது. இவர்களுக்கு தெரியவில்லை, யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்குள் இருந்தால் என்ன,
அவர் நமக்குள் இருக்கிறதினால் என்ன அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. அவர்கள் தவறு செய்தார்கள், அவரை காட்டி கொடுத்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சிலுவையில் ஏறதுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சொன்னார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தனக்குள் இருந்த ஐஸ்வர்யத்தை இழந்து போனார்கள். ஆனால் அவர்கள் இழந்த அந்த தவறு யாருக்கு ஐஸ்வர்யத்தை தந்தது? உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும். ஏதோ இஸ்ரவேலர்கள் அவருடைய தவறு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கு. அந்த ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் இருந்த இயேசு, அந்த நாட்டில் பிறந்த இயேசு, அந்த நாட்டு ஜனங்களுக்குள் இருந்து குருடரின் கண்களை திறந்து, செவிடருடைய செவிகளை கேட்க செய்து, ஊமையை பேச செய்து, முடவர்களை நடக்க செய்து, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி, குஷ்டரோகியை கூசாமல் தொட்டு சொஸ்தமாக்கினாரே, அந்த இயேசு அவர்களுக்குள் இருக்கிறதை அவர்கள் இழந்தார்கள். அவர்களுக்குள் இருக்கிறதை அவர்கள் விரும்பாமல் தவறு செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறு உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி அவருடைய நாமத்தினால் நாம் பிசாசுகளை துரத்துகிறோம், நோய்களை குணமாக்குகிறோம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கி நமக்குள்ள ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது. அதுதான் இயேசு. அதான் வேதம் சொல்கிறது, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் இது மறைவாயிருந்தது, ஆனால் உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கையான ஐஸ்வர்யம் என்று வேறும் என்ன செய்கிறது சொல்லுகிறது. பாருங்கள், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். அதை தான் நம்ம அங்கே ரோமரில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அவர்களுடைய தவறுகள் உலகத்திற்கு என்னதை உண்டாக்கிட்டு? ஐஸ்வர்யத்தை உண்டாக்கிட்டு. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய தவறு ஆண்டவரே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கிற்று. ஆண்டவரே, அருமையான யோசேப்புக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் செய்த தவறு யோசேப்புக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கிவிட்டது. அவன் எகிப்தியன் அல்லாதிருந்தும், பார்வோனுடைய குமாரன் அல்லாதிருந்தும், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அவன் எகிப்துக்கு ராஜாவாக இருந்தான். ஆண்டவரே, இதற்கு காரணம் அவனுடைய சகோதரர்கள் சொந்தமாயிருந்தும் ஆண்டவரே தனக்குள் இல்லாதபடி அவனை குழியில் தள்ளினார்கள், அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். ஆனால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் இவனை வேண்டாம் என்று செய்த தவறு அவனுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கிற்று. இன்றைக்கி எங்களுக்குள்ளே அப்பா எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஐயா, எல்லாம் மாறும்படி நீர் எங்களுக்குள் மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த தவறுகளினால் அவர்கள் இழந்தார்களோ அந்த தவறினால் நாங்கள் ஒரு நாள் இழந்து போகக்கூடாதப்பா. மகிமையின் ஐஸ்வர்யமாய் எங்களுக்குள் இருந்து எங்களை மென்மேலும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.